to make heaven surer with crosses and trials and many denials will stop. But to die true, loyal to our King who reigns on high. Annuncio vobis gaudium magnum, habemus papam. கத்தோலிக்க திரு அவையின் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பது கர்தினால்கள் குழுவின் கடமை. அவ்வகையில் இன்னொருவரை தேர்ந்தெடுப்பதற்காக என்னுடைய சக கர்தினால்கள் உலகின் கடையெல்லை வரை சென்றிருப்பது போல தெரிகிறது. ஆனால் இதோ இங்கேதான் இருக்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு ஆசீர் வழங்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒரு உதவியை வேண்டுகிறேன். இறைவன் என்னை ஆசீர்வதிக்கும்படி மக்களாகிய நீங்கள் எனக்காக இறைவனிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு தந்தைக்கு இறையாசீர் கிடைக்க நீங்கள் ஜெபியுங்கள். அமைதியில் இந்த ஜெபம் என்மேல் இதோ இப்போது இங்கே குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் அகில உலகத்திற்கும் நல்மனம் கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் ஆசீர் வழங்குகிறேன். இயேசு நம்மை ஒரு புதிய குடும்பமாக, அவரின் திரு அவையாக, இறைவனின் குடும்பமாக திரு விவிலியம் காண்பிக்கும் வழியில் பயணிக்க அழைக்கிறார். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், இறைவன் நம்மை மன்னிப்பதில் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. நாம் தான் அவரது மன்னிப்பை வேண்டுவதில் சோர்ந்து போகிறோம். என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கும் உன் சகோதரனின் இரத்தம் எங்கே என்று யாரும் இவ்வுலகில் பொறுப்பை உணர்கிறதில்லை. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாமும் பொறுப்பாளிகள் என்ற எண்ணத்தை நாம் இழந்து விட்டோம். இயேசுவுக்கு புற நிலைகளும் விளிம்பு நிலைகளும் சாதகமாகின்றன. இதை நாம் எச்சரிக்கையோடு எடுத்துக்கொள்ள தவறும் போது விளிம்புகளிலேயே தம்மை வெளிப்படுத்தும் இறைவனின் நற்செய்தியையும் இறைவனின் வல்ல செயல்களையும் நாம் கவனத்தோடு எடுத்துக்கொள்ள தவறுகிறோம். இறைவன் எப்போதும் விளிம்புகளிலேயே மறைமுகமாக செயலாற்றுகிறார். குறிப்பாக இயேசு பாவிகளை தேடி செல்கிறார், அவர்களின் வீடுகளுக்குள் செல்கிறார், அவர்களோடு உரையாடுகிறார், அவர்கள் மனம் மாறிட அழைப்பு விடுக்கிறார். அதே போன்று குற்றமேதும் இழைக்காமல் துன்பத்தை அனுபவிப்போர், நோய்வாய்ப்பட்டோர், ஏழையர், கடை நிலையில் உள்ளோர் போன்ற அப்பாவி மக்களை தேடிச் செல்கிறார். இயேசு எப்போதும் விளிம்புகளை நோக்கியே செல்கிறார். நம் அனைவரின் தாயாக இருக்கும் இந்த பூமியை பயமின்றி நாம் பாதுகாக்க வேண்டும். நமது குழந்தைகளுக்கு நல்லதொரு பூமியை திரும்ப கொடுக்க வேண்டும். இத்தகைய பாதுகாக்கும் மனப்பாங்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரித்தானது. புனித கதவை கடப்பது என்பது
ஒவ்வொருவரையும் வரவேற்று தனிப்பட்ட முறையில் தேடி கண்டுபிடித்து சந்திக்கும் எல்லையற்ற இறைவனின் இரக்கத்தை மீண்டும் கண்டுபிடிப்பது. தேடி வருகிறவர் அவரே. அவர்தான் நம்மை தடுத்தாட்கொள்ள முனைகிறார். அதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு வழிப்பாதை நம்பிக்கை வாழ்வை பெற்றுக்கொண்டு கொடுக்காமல் வாழும் நம்பிக்கை வாழ்வை, கொடைகளை ஏற்றுக்கொண்டு திரும்ப தராத வாழ்வை வாழாது இருப்போம். இரக்கத்தை கொடையாக பெற்றுக்கொண்டு இப்போது இரக்கமுள்ளவர்களாக ஆவோம். ஏனென்றால் அன்பு நம்மை சுற்றியது மட்டுமே என்றால் நம்பிக்கை என்பது வறண்டதாகவும் தரிசாகவும் பெயரளவில் மட்டுமே ஆகவும் இருக்கும். அடுத்தவர் இன்றி ஆன்மாவை இழந்த வெற்று உடம்பு போல் ஆகிவிடும் நமது நம்பிக்கை. இரக்க செயல்களின்றி அது மடிந்துவிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சமாதானத்தாலும் மன்னிப்பாலும் காயங்களாலும் நாம் புதுப்பிக்கப்படுவோமாக. இரக்கத்தின் சாட்சிகளாய் உருவாகிட அருள் வேண்டுவோம். இதன் வழியாக மாத்திரமே நமது நம்பிக்கை உயிர் பெறும், நமது வாழ்வு ஒருங்கிணையும். இதன் வழியாக மட்டுமே இறை இரக்கத்தின் நற்செய்தியை நாம் பறைசாற்றிட முடியும். சுவர்களை கட்டுவதை விட பாலங்களை கட்டுவது சுலபம் என்று தைரியமாக வெளிக்காட்டுங்கள். அப்பம் பலுகச் செய்யும் வல்ல செயல்கள் மட்டுமன்றி எதிர்நோக்கையும் பலுகச் செய்யும் சாத்தியங்களையும் முடிந்த மட்டும் செய்யுங்கள். முழுமையான அர்ப்பணிப்போடு உங்களால் சிறந்ததை நீங்கள் கொடுக்கின்ற போது நம்பிக்கை பலுகி பெருகிடும் அற்புதத்தை நீங்கள் காண முடியும். நம்பிக்கையை நாம் பலுகி பெருகச் செய்ய வேண்டும். இதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். திரு அவையில் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. ஒவ்வொருவருக்கும். திரு அவையில் யாரையும் விட்டுவிடவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாது. ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. எல்லோரும் என்னோடு திரும்ப சொல்லுங்கள், உங்களுடைய மொழியிலே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும். எனக்கு கேட்கவில்லை, மீண்டும் சொல்லுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும். அதுதான் திரு அவை. நம் எல்லோருக்கும் தாயாம் திருச்சபை. அதில் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. சகோதரர்களோடு அமைதியை நாடும் ஒரு சகோதரனாக எங்கு வரும் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் வரவேற்கிறேன். அமைதியை விரும்பி நாடவும், அமைதியை ஊக்குவிக்கவும், அமைதியின் கருவிகளாக வாழவுமே நாம் இங்கு இருக்கின்றோம். இறை புனித மக்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எளிமையான வெற்று கண்டனங்களை அல்ல, மாறாக உறுதியான வீரியமான செயல் திட்டங்களை மேற்கொள்வதையே. நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அமசோனியாவில் வாழக்கூடிய பெரும்பாலான நம் சகோதர சகோதரிகள் மிகவும் வலுவான சிலுவைகளை சுமந்து கொண்டுள்ளனர். நற்செய்தியின் வழியாக ஊற்றெடுக்கக்கூடிய விடுதலை அளிக்கும் ஆறுதலுக்காகவும் திரு அவையின் அன்பின் அரவணைப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றனர். இறைவனின் பார்வையில் ஏழைகள் விலை மதிப்பு மிக்கவர்கள். ஏனெனில் அவர்கள் சுய தாண்மையின் மொழியில் பேசுவதில்லை.
அவர்கள் தங்களது சுய பலத்திலும் இல்லை, சுய ஆதாரத்திலும் இல்லை. அவர்களை கரம் பிடித்து தூக்கிவிட ஒருவர் தேவை. ஒரு யாசகன் இறைவனை அடைவது போல நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை ஏழையர் நமக்கு நற்செய்தியில் நினைவுபடுத்துகின்றனர். துன்ப துயர சூறாவளிக்குள் சிக்கிக் கொள்ளும் போது கடவுள் நம்மை மறு உயிர் பெற்று எழுந்து நடைமுறைப்படுத்த அழைக்கின்றார். நாம் தடுமாறுவதாக தோன்றும் அந்த நேரங்களில் வலிமையையும் ஆதரவையும் அர்த்தத்தையும் கொடுக்கும் திறன் கொண்ட ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் பெற்று வாழ அழைக்கின்றார். நம்மிடம் ஒரு நங்கூரம் இருக்கிறது. சிலுவையால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். முன்பை விட தற்போது அணு ஆயுதங்களை போருக்காக பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது. இது மனித மாண்பிற்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, நமது எதிர்கால பொது வீடாகிய பூமியை எவையெல்லாம் வாழ வாய்ப்புள்ளதோ அவற்றையெல்லாம் முற்றிலும் அழிக்கும் காரணியாகவும் அந்த அணு ஆயுதங்கள் உள்ளன. அணு ஆயுதங்களை போருக்காக பயன்படுத்துவது எப்படி ஒழுக்கக்கேடான செயல்பாடோ அதுபோலவே அணு ஆயுதங்களை வைத்திருப்பதும் ஒழுக்கக்கேடான செயலாகும். விண்ணகம் நமக்கு ஒன்றித்த செய்தியை விடுக்கிறது. நம்முடைய அக்கம் பக்கத்தாரிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். கடவுளின் மறுபக்கம் பிறரை நோக்கியே உள்ளது. நம்முடைய சகோதர சகோதரிகளை நோக்கியே உள்ளது. பகிராமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இங்கு அமைதி இருக்காது. எளிதில் இழப்புக்கு உள்ளாக்கப்படுவோர் தொடங்கி அனைவருக்கும் நீதி கிடைப்பதன் மூலமாகவே சமத்துவம் சாத்தியமாகும். ஒருவர் மற்றவருக்கு உதவிக்கரம் நீட்டாதவரை அமைதி இருக்காது. ஒருவர் தன்னை எவ்வாறு பார்க்கிறாரோ அதுபோன்று அடுத்தவரை பார்க்காதவரை அமைதி இருக்காது. இந்த கண்டம் மதிக்கப்படவும் செவி கொடுக்கப்படவும் தகுதியானவை. இடத்தை கண்டுகொள்வதற்கும் கவனம் கொடுக்கப்படவும் ஒவ்வொருவரும் தகுதியானவர்கள். காங்கோ ஜனநாயக குடியரசிலிருந்து உங்களின் கைகளை அகற்றிவிடுங்கள். ஆப்பிரிக்காவை விட்டு விலகுங்கள். ஆப்பிரிக்காவை திணறடிப்பதை நிறுத்துங்கள். அகற்றப்பட ஒரு சுரங்கமோ அல்லது கொள்ளையடிக்கப்பட அது ஒரு நிலப்பரப்போ அல்ல. ஆப்பிரிக்கா அதன் சொந்த இலக்கின் கதாநாயகனாக இருக்கட்டும். சிறைச்சாலை என்பது ஒரு கடுமையான யதார்த்தம். கட்டுக்கடங்கா மக்கள் கூட்டம், குறைவான வசதிகள், குறைவான வளங்கள், பெருகி வரும் வன்முறைகள் போன்ற பிரச்சனைகள் அவர்களது துன்பங்களை அதிகரிக்க செய்கின்றன. ஆனால் இது மறு பிறப்பின் இடமாகவும் உருவாகலாம். ஒழுக்கம் மற்றும் உண்மையின் பிறப்பிடமாக மாறலாம். அங்கு பெண்கள் ஆண்களின் கண்ணியம் சிறையில் அடைக்கப்படாமல் பரஸ்பர முறையில் ஊக்குவிக்கப்படலாம். யாரும் மனிதனின் மாண்பை எடுத்துவிட முடியாது. யாருமே. இம்மானுடத்தில் இங்கே கிறிஸ்துவின் முகம், கிறிஸ்துவின் இரக்கம் மற்றும் மன்னிப்பின் உருவில் இருக்கும் இறைவனின் முகம் உங்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. இதை ஒருபோதும் மறக்காதீர்கள். கடவுள் ஒவ்வொன்றையும் மன்னிக்கிறார். இதை மறவாதீர்கள்.
இவ்வுலகில் எத்தனையோ குழந்தைகள் உண்ண உணவு இன்றி இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பில்லாமலும் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். இது மனித இனத்தின் பிழையாகும். உங்களிடம் ஒரு தயவு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினமும் இறை வேண்டல் செய்யும் போது இது போன்ற அநீதிக்குள்ளாக்கப்பட்ட குழந்தைகளுக்காக இறை வேண்டல் செய்யுங்கள். வாருங்கள், வாருங்கள், என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள். தன் தந்தையை பிரிந்து ஆழ்ந்த துயரத்தில் இருந்த சிறுவன் இம்மானுவேல் தன் இதயத்திலேயே வலியை உணர்ந்தவனாய் எவ்வாறு அழுதானோ அதே போன்று நாமும் அழ வேண்டும் என ஆசிக்கிறேன். அந்த சிறுவன் இம்மானுவேல் தன் தந்தைக்காக அழுதான். கடவுள் நம்பிக்கை இல்லாது இறந்து போன தனது தந்தை விண்ணகத்தில் இருப்பாரா என கேட்டு அழுதான். நம் அனைவரும் முன்னிலையிலும் தைரியமாக கேட்டு அழுதான். தன்னுடைய இதயத்தில் தந்தையின் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக அவன் அப்படி அழுதான். மறை சாட்சியாக்கப்பட்டு மிகுந்த துன்பப்படும் உக்ரைனுக்காக, பாலஸ்தீனத்திற்காக, இஸ்ராயலுக்காக, லெபனானுக்காக, சூடானுக்காக மன்றாடுவோம். அமைதிக்காக மன்றாடுவோம். இந்த கொடி போரிலிருந்து வருகிறது. ஆயுதங்களை அமைதியாக்குங்கள். சாவையும் அழிவையும் விதைப்பதை நிறுத்துங்கள். திரு அவை என்பது பல குரல்களின் சங்கமம், தூய ஆவியானவரின் செயல்பாடு. இப்படித்தான் நாம் திரு அவையை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் ஒவ்வொரு தனி நபரும் தனித்துவமானவர்கள். ஆனால் இந்த தனித்துவம் தூய ஆவியாரால் சரியாக தூண்டப்பட்டு திரு அவையின் கூட்டொருங்கி இயக்கத்தில் ஒன்றித்திட வேண்டும். மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவை துரிதப்பற்றிக் கொண்டு அவரின் வார்த்தைகளால் அறிவொளியூட்டப்பட்டு அவரின் அருளால் புதுப்படைப்பாகி அவரின் தெய்வீக கோவிலில் நுழைந்து இரக்கம் மற்றும் மன்னிப்பின் காலத்திற்குள் நுழைவோம். இதில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஏமாற்றமளிக்காத நம்பிக்கை பாதையை தழுவிக்கொள்ள வேண்டும். என்னுடைய உடல் நலத்திற்காக இந்த சதுக்கத்திலிருந்து ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு உடன் நடக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கன்னி மரியா உங்களை பாதுகாப்பாராக. அனைவருக்கும் நன்றி. இது நல்ல ஞாயிறாக அமைய வாழ்த்துகள். அனைவருக்கும் நன்றி. Omnipotente Pater, et Filius, et Spiritus Sancti. Amen.
banner to fight for the church and its rights. All for God's own greater glory is our cry, battle cry. Not for gain nor in vain is a strife in this life, but for God